Happy morning, friends. Today we are going to learn new topic 10.9 traditional system of medicine. So traditional system of medicine அப்படின்னா என்ன மீனிங்னா பாரம்பரியமா நம்ம பயன்படுத்தின மருத்துவம் சார்ந்த முறைகளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ட்ரோடக்ஷன்ஸ். இந்தியா ஆஸ் எ ரிச் மெடிசினல் ஹெரிட்டேஜ். இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இதுல மருத்துவம் சார்ந்த அமைப்புல பாரம்பரியத்துல இந்தியா தான் முதலிடம். A number of traditional systems of medicines (TSM) are practiced in India, some of which come from outside India. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றது இந்தியாவிலே முக்கியமாக தோன்றினாலும் ஒரு சிலது வெளியில இருந்து கூட இந்தியாவில் இணைஞ்சிருக்கு. TSM in India can be broadly classified into institutionalized or documented and non-institutionalized or oral traditional. ஸோ இந்தியாவில் இருக்க சிஸ்டத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று டாக்குமெண்டட்னா எழுதி கையால் எழுதி பாதுகாக்கப்பட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓரல் ட்ரெடிஷனல் வாய்மொழியாக இருக்கக்கூடிய மருத்துவ சார்ந்த அமைப்புகள். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு இந்த சிஸ்டம், அதாவது டாக்குமெண்டடா இருக்கிற சிஸ்டம். இட்ஸ் இன்க்ளூட் சித்தா அண்ட் ஆயுர்வேதா விச் ஆர் ப்ராக்டிஸ்டு ஃபார் அபவுட் 2000 years. ஸோ டாக்குமெண்டடா இருக்கக்கூடிய மெடிசன் சிஸ்டத்துல நம்ம முக்கியமா பார்க்க போது சித்தா அண்ட் ஆயுர்வேதா. இது 2000 வருடங்களுக்கு முன்பு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். This system have prescribed text in which the symptoms, disease, diagnostic drugs to cure, preparation of drugs, dosage and diet remains daily and seasonally recommends. இந்த சிஸ்டத்துல ஒரு நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான மருந்து எப்படி தயாரிக்கிறது, அது எப்படி பயன்படுத்துறது, எப்படி சாப்பிடுறது அப்படின்றது எல்லாமே டாக்குமெண்டடா இருக்குது. நான் இண்டஸ்ட்ரியலைஸ்டு சிஸ்டம், தட் மீன்ஸ் ஓரல் ட்ரெடிஷனல் வாய்மொழியா பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா in this system whereas do not have such records and practiced by rural and tribal people across India. இந்த வகையான வாய்மொழி சார்ந்த மருத்துவம் பாத்தீங்கன்னா பழங்கால முறையில இருந்து பாத்தீங்கன்னா ரூரல் கிராமப்புற மக்களும் பழங்கால மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து கண்டுபிடிச்ச முறையை தான் நம்ம இந்த ஓரல் ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். The knowledge is mostly help in oral form. இது வாய்மொழியான மருத்துவத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கு. The TSM focus on a healthy lifestyle and a healthy diet for maintaining good health and disease results. The TSM முக்கியமான பங்கு என்னன்னா மருந்து மக்களுக்கு ஹெல்த்தி ஓரியன்டாவும் பாதுகாப்பான முறையிலும் டிசீஸை கியூர் பண்றதாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த TSM உடைய முக்கியமான பண்பா இருக்கு, முக்கியமான குறிக்கோளாகவும் இருக்கு. Next one, Siddha system of medicine. So first we discuss with Siddha system of medicine. Siddha is the most popular, widely practiced and culturally accepted system in Tamil Nadu. சித்தா முறை அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகமா பயன்படுத்தக்கூடிய முறைகள்ல ஒன்று. இது தமிழ்நாட்டுல பரவலா இருக்கு. It is based on the text written by 18 சித்தாஸ். இதுல இருக்க மருத்துவ முறைகள் பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் எழுதின புத்தகங்களை பயன்படுத்தி வழிமுறையா கொண்டது. There are different opinions on the constitution of 18 சித்தாஸ். The Siddhas are not only from Tamil Nadu but have also come from other countries. இந்த 18 சித்தர்கள் எழுதுன நடைமுறைகளை பாதுகாத்து நம்ம கொண்டு வரோம். இந்த 18 சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் சார்ந்தவர்கள் இல்ல, தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்தவர்கள் இல்ல, தமிழ்நாட்டை சார்ந்து பல பகுதிகள்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால இது தமிழ்நாடு சார்ந்த 18 சித்தர்கள் தான் இதை எழுதியிருப்பாங்க அப்படின்றது தவறான கருத்து. The entire knowledge is documented in the form of poem in தமிழ்நாடு. இந்த சித்தர்கள் எழுதிய அந்த மருத்துவ குறிப்புகள் பாத்தீங்கன்னா தமிழ்ல போயம், அதாவது பாட்டு வடிவில் கவிதை வடிவில் டாக்குமெண்டடா எழுதப்பட்டு இருக்கு. சித்தாஸ் இஸ் பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் த பஞ்சபூத பிலாசபி. சித்தர்களுடைய அந்த மெடிசன் ஓரியன்டான புத்தகம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை சார்ந்து இருக்கு. அக்கார்டிங் டு திஸ் சிஸ்டம் 3 tumors namely Vadam, Pittam and Kabam that are responsible for the health of human beings, and any disturbance in the equilibrium of these humans result in ill health. The drug sources of Siddha including plants, animals, parts, marine products such as products and minerals. So இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் திரவத்தை சார்ந்து பாதம், பித்தம், கபம் இந்த 3 வச்சு நம்ம சொல்றோம். இதை கியூர் பண்றதுக்கு நம்ம சித்தர்கள் பிளான்ட்ஸ் தாவரங்கள், அனிமல் பார்ட்ஸ் விலங்குகளுடைய பகுதி பாகங்கள், மெரைன் ப்ராடக்ட்ஸ் அதாவது கடல் வாழ் உயிரினங்கள், அது மட்டும் மினரல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க.
This system specializes in using minerals for preparing drugs with the long shelf life. ஸோ இந்த சிஸ்டத்துல முக்கியமா அதிகமா எதை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மூலங்களான மினரல்ஸ் அதிக வகையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். This system used about 800 herbs as source of drugs. இதுல வந்து 800 வகையான தாவர மூலிகைகளை வந்து நம்ம இதுல மெடிசன் பிளான்ஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Great stress is laid on disease prevention, health promotions and revenge and cures. இதுல முக்கியமான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, நோயை தடுப்பு, உடல் நலத்தை மேம்படுத்துறது, புதுப்பொடி வர்றது, குணப்படுத்துறது, சிகிச்சை, இதுலதான் வந்து அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. Next system of Ayurveda system of medicine. So first we discuss the Siddha system, and second we discuss the Ayurveda system of medicine. Ayurveda is supposed to have originated from Burma. ஸோ ஆயுர்வேதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மா அப்படின்ற கடவுள் கிட்ட இருந்து வந்ததா நம்மளோட கருதுட்டு இருக்கோம். The core knowledge is documented by Saraka, Sustra, Vakpata in conference written by them. ஸோ இந்த பிரம்மா கிட்ட வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தோன்றிய இந்த மருத்துவ முறைகள் வந்து சரக்கா, சஷ்ட்ருதா, வாக்பட்டா அப்படின்ற 3 பேரால் எழுதப்பட்ட ஏடுகள்லாம் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. This system is also based on 3 humus principles, namely Vada, Pitta and Kapha, which would exist in equilibrium for the healthy living. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வாத, பித்த, கப அது நம்ம உடல்ல இருக்க நீரை அடிப்படையா கொண்டுதான் இந்த சிஸ்டமும் அமையுது. This system use more of herbs and few animal parts as drug source. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நோயை குணப்படுத்த தாவரங்களும் விலங்குகளோட சில பாகங்களும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். Plant stores include a good proportion of Himalaya plants. Mostly இதுல வந்து மூலிகை வந்து பாத்தீங்கன்னா இமாலய பகுதிகள் சேர்ந்த மூலிகைகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன. The Ayurvedic pharmacology of India list about 500 plants used as source of drugs. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத குணப்பட்ட நூல் அப்படின்னு சொல்ற ஒரு நூல்ல 500 வகையான மூலிகை தாவரங்கள் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறதா நம்ம ஆயுர்வேத சிஸ்டத்துல பாக்குறோம். அண்ட் தேர்ட் ஒன், ஃபால்க் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஃபால்க் சிஸ்டம்னா மக்கள் மருத்துவம், அதாவது வாய்மொழி மருத்துவ முறை அப்படின்னு சொல்றோம். ஃபால்க் சிஸ்டம் சர்வைஸ் as an oral traditional among numerous rules and tribal communities of India. இந்த வாய்மொழி மருத்துவம் அப்படின்றது வந்து கிராமப்புற மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் வந்து பூர்ண பயன்பாட்டுல வச்சிருந்த மருத்துவ முறைகளை தான் நம்ம சொல்றோம் ஃபால்க் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். A consolidated studies to document the plants used by ecumenic communities was launched by a Ministry of Environment and Forestry, Government of India, in the form of All Indian Coordinated Research Project of Entomology. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வாய்மொழி சார்ந்த மருத்துவத்துல வந்து இந்திய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரகம் பழங்குடியினரால் பயன்படுத்த மூலிகை ஆவண அதுல இருந்து அவங்க ஆய்வுனப்படுத்துற ஆல் இந்தியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராடக்ட் ஆஃப் என்டமாலஜி அப்படின்ற ஆய்வுக்கூடம் வந்து தொடங்கி அந்த மக்கள் வாயு வழியா சொன்ன மருத்துவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்காங்க. As a result, about 8,000 plant species have been documented which is used for medicinal purpose. ஸோ அந்த கமிட்டிஸ் மூலியமா 8000 வகையான தாவரங்கள் வந்து அவங்க, அதாவது கிராமப்புறம் மற்றும் மலைவாழ் மக்கள் வந்து தன்னோட நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவ தாவரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத டாக்குமெண்டடா அவங்க எழுதிட்டு வராங்க. The efforts to document in survey under explore and unexpected working of India still continues. அதுல முக்கியமானது வந்து இந்தியாவில் இன்றும் ஆராயப்படாத மற்றும் குறைவா ஆய்வு செய்யப்பட்ட பகுதி ஆவணங்கள்ல இம்முயற்சி இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. Major tribal communities in Tamil Nadu who are known for their medicinal knowledge includes Irulers, Malayalis, Kurumbas, Palians and Conicals. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள். இந்த மக்களுக்கு நிறைய வகையான மூலிகை தாவரங்கள பயன்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. Some of the important medicinal plants are discussed below. அதை சார்ந்த சில வகையான மூலிகை தாவரங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். First one, 10.10 medicinal plants, மூலிகை தாவரங்கள். இந்தியா இஸ் a third house of medicinal plants. இந்தியா அப்படிங்கிற மூலிகை தாவரங்கள் தெரிந்த நாடு அப்படின்னு சொல்லலாம். They are linked to local heritage as well as global trade. ஸோ அது மட்டும் இல்லாம இம்மூலிகை தாவரம் உள்நாட்டு பாரம்பரியத்துடன் தொடர்புடைய உலக வர்த்தக ரீதியாகவும் அதிக ட்ரேட்ல இருக்கு. All industrial system in India primarily use medicinal plants as a drug source.
ஸோ மோஸ்ட்லி நம்ம மெடிக்கல் பிளான்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா மருத்துவ முறைகள்ல மருந்து தயாரிக்கிற மூலிகைகளா பயன்படுத்திட்டு இருக்கோம். At present, 90% collection of medicinal plants is form of non-cultivated sources. இதுல 90% மூலிகை பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிடாதப்படாத, அதாவது நம்ம நடைமுறையில யூஸ் பண்ணாத மூலிகை தாவரங்கள்ல 90% நம்ம வந்து மருத்துவத்துல பயன்படுறோம். Growing demand for herbal products has leads to equivalent jump into volume of plant materials trades within and across the countries. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை தாவரங்களை வளர்ந்து வரும் தேவை வந்து உள்நாட்டிலேயும் நம்ம நாடுகள் மூலிகை வந்து எந்த அளவுக்கு பன்மடங்கு அதிகரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான்ஸ் வந்து கல்டிவேட் பண்றதும் இதனோட முக்கிய நோக்கமா இருக்கு. Increasing demand and heavy strains on the extreme resources. Now efforts are being made to introduce cultivation techniques of medicinal plants to the farmers. ஸோ அதனால அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட மெடிசனல் பிளான்ஸை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். Medicinal plants play a significant role in providing primary health care service of rural and tribal people. ஸோ மூலிகை தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா யாருக்கு முதன்மை மருத்துவ தாவரமா இருக்குதுன்னா கிராமப்புற மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் முக்கிய மருத்துவ தாவரமா இருக்கு. They serve as a therapeutic agents as well as important raw material for the manufacture of traditional and modern medicines. ஸோ இந்த மூலிகை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் தயாரிக்கிறது ட்ரெடிஷ்னல் முறை இல்லாம இப்போ மாடர்ன் மெத்தட்ல மூலிகை பொருட்களை வச்சு மெடிசன் ப்ரிப்பரேஷன்ல இது முக்கிய பங்கு வகிக்குது. மெடிசினலி யூஸ்ஃபுல் molecules obtained from plants that are marked as drug as called biomedicines. ஸோ இந்த மெடிசனல் பிளான்ஸ் மூலம் உருவாக்கக்கூடிய மருந்துகளை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோமெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெடிசனல் பிளான்ஸ் which are marked as provides in order modified forms known as botanical medicines. ஸோ மெடிசனல் பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பவுடர் ஃபார்ம்ல மாடிஃபை பண்ணி விற்கிறத நம்ம என்ன சொல்லலாம் பொட்டானிக்கல் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் medicinal plants. First one, Kira Nelli. Botanical name, Phyllanthus amarasus. Family, Euphorbiaceae. Now this Phyllanthacea. Euphorbiaceae. இப்போ வந்து அதை நம்ம என்ன சொல்றோம்னா Phyllanthacea அப்படின்னு சொல்றோம். Next one, origin and area of cultivation. The plant is native of tropical American region. It is naturalized in India and other tropical countries. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமா இருக்கக்கூடிய அமெரிக்கா பகுதிகளில் பிறப்பிடமா கொண்டது. இந்தியாவில் இப்ப வெப்பம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இது பரவலா வளர்ந்துட்டு இருக்கு. இட் இஸ் நாட் கல்டிவேட்டட் அண்ட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் மாய்ஸ்சர் பிளேஸ் இன் பிளைன்ஸ். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல பிற வெப்பமான பகுதிகள் மட்டும் இல்லாம பயிரிடப்படாம இது வந்து சமவெளி பகுதியில் ஓரளவுக்கு ஈரமான பகுதிகளில் இது வந்து வளர்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் Phyllanthus metraphatensis is also commonly sold in medicinal plants markets collected from non-forest as Kira Nelli. அது மட்டும் இல்லாம மருத்துவ சார்ந்த தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா Phyllanthus metraphatensis தாவரங்களை கீரா நெல்லியின் பெயர்ல இப்போ வந்து அதை வித்துட்டு இருக்காங்க. ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் Phyllanthine is the major chemical component. ஸோ இதுல வந்து Phyllanthine அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க மெடிசன் சப்ஸ்டன்ஸ்க்கு காரணம். மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் Phyllanthus is a well-known hepatoprotective plant generally used in Tamil Nadu for the treatment of jaundice. Phyllanthus அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றோம்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு ஜாண்டிஸ் நோயை வந்து குணமாக்க யூஸ் பண்றோம். Research carried out by Dr. S.P. Rogers and it is term for University of Madras has scientifically proved that the extract of Phyllanthus amarasus is a agent of hepatitis B virus. அது மட்டும் இல்லாம டாக்டர் S.P. தியாகராஜன் and their குரூப் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Phyllanthus amarasus வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்ற வைரஸ் வந்து கியூர் பண்றதுக்கு பயன்படுது அப்படின்ற ரிசர்ச் மூலியமா அதை வந்து ப்ரூவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெடிசனல் பிளான்ட் நிலவேம்பு. பொட்டானிக்கல் நேம் Antiochropis paniculata. Antiochropis paniculata. Family Acanthaceae. Family Acanthaceae. The next one, Antiochropis paniculata, known as king of bitter, is traditionally used in Indian system of medicines. So mostly வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அதாவது கசப்புகளின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலவேம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ல முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆன்டியோகிராஃபின் பைலைடு. ஸோ இந்த நிலவேம்புல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆன்ட்ரோக்ராஃபி பைலைட்ஸ் அப்படின்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் மெடிசன் இம்பார்ட்டன்ஸ் ஆன்டியோக்ரோஃபின் இஸ் a potent hepatoprotective and it is widely used to treat liver disorders. ஸோ இந்த நிலவேம்பு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா
கல்லீரல் சார்ந்த, அதாவது லிவர் டிசார்டரை குணமாக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவேம்புக்கு இருக்கு. அதே மாதிரி கான்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட் அண்ட் 8 அதர் ஹெர்ப்ஸ் இட்ஸ் எஃபெக்டிவ்லி யூஸ்டு டு ட்ரீட் மலேரியா அண்ட் டெங்கு. அது மட்டும் இல்லாம நிலவேம்பு கூட இன்னும் வகையான 8 வகையான மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்படுற அந்த குடிநீர் வந்து நிலவேம்பு குடிநீர். இது வந்து மலேரியா அண்ட் டெங்குவை வந்து குணப்படுத்துறதுக்கு முக்கியம் வாய்ந்த ஒரு குடிநீரா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்போ மெடிசனல் பிளான்ட்ஸ்ல we discussed the first one is called Phyllanthus amarasus, Chiranelli, and second one Nilavembu. In this slide shown medicinal plants features first one Phyllanthus amarasus, Chiranelli, second one Anticochromis paniculata, Nilavembu. Next one other common medicinal plants. So in this slide shown some important medicinal plants. First one Polybasis, Tulasi, Osmum tenuratum, family Lamiaceae, plant part used leaf and roots. And second one Indian gooseberry Nelly, Phyllanthus emblica, family Phyllantheaceae, useful product fruit. And third one Indian Acalypha, Tamil name Kupaimeni, family Euphorbiaceae, useful part leaf. And fourth one Bilvum, Aegium marmellus, family Rutaceae, useful part fruit. And fifth one Violet grape Pirandi, Cissus quadrangularis, family Vitaceae, useful part stem and root. So in this slide shown some other common medicinal plants. Common name is Tamil name, botanical name, family, plant part use and medicinal uses. The next one psychotic drugs. In the above chapter, you have learned about plants that are used to medicinal to treat various diseases. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எப்படி வந்து பல வகையான நோய்களை குணமாக்கும்னு பார்க்க போறோம். Psychochemicals or drugs from sources of the plant alter an individual's preparation of mind by producing hallucinations are known as psychotic drugs. இப்போ இந்த இதுல நம்ம என்ன பார்க்கறோம், தாவரங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மயக்கமூட்டிகளா மருந்து சார்ந்த மயக்கமூட்டிகளா பயன்படுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். These drugs are used in all Asian culture, especially by Sasmas and a traditional earth. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். முக்கியமா ஷாமன் அப்படின்ற மாந்திரிக குமாரர்கள் தான் இது வந்து இதை பயன்படுத்திட்டாங்க. அதை சார்ந்து இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனைவரும் பயன்படுத்துற மாதிரி இந்த சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு. How we focus on two such plants, namely poppy and majura. ஸோ மோஸ்ட்லி நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பைன், பாப்பை அண்ட் மேசுரா அப்படின்ற பிளான்ஸை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் we discuss with ஓபியம் பாப்பி. ஓபியம் பாப்பின்னா அபின் கசகசா. அபின் கசகசா. பொட்டானிக்கல் நேம் பப்பாவர் சோமினிஃபெரா, ஃபேமிலி பப்பாவரேசியே. Next one origin and area of cultivation. Opium papaver is native of southern east Europe and western Asia. இதனோட பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஈஸ்ட் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் ஆர் த ரீசன்ட் ஸ்டேட்ஸ் கல்டிவேட்டட் ஓபியம் பப்பாயா. ஸோ அந்த ஓபியம் அப்படின்ற கசகசாவை பயிரிடல வந்து இந்தியாவில் வந்து யாரெல்லாம் முக்கியமாக இருக்குன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேசம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபியம் காஃபி வளர்ப்பதற்கான உரிமம் பெற்ற மாநிலங்கள். இவங்க மட்டும் தான் அதை வளர்க்க முடியும். அது யூசஸ் opium is derived from the expresses of fruit of poppiah plant. ஸோ ஓபியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பியா பிளான்ட் அப்படின்ற பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வகையான ஃப்ரூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபியம். இட் வாஸ் ட்ரெடிஷனலி யூஸ்டு டு இன்டியூஸ் ஸ்லீப் அண்ட் ஃப்ளவர் ரிலீவிங் பிளைன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா மயக்க மூட்டியாகவும் பெயினை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்றோம். ஓபியம் yields morphine, a strong antalgic which is used in surgery. ஸோ ஓபியம்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்பின் அப்படின்றது சர்ஜரியில் வந்து மயக்க மூட்டியா பயன்படுறதுனால ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அவர் ஓபியம் இஸ் அடிக்ஷன் ஃபார்மிங் ட்ரக். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபியம் அப்படின்றத அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வகையான மருந்து. அதனால இது வந்து தடை பண்ணி வச்சிருக்கோம். இது தேவைப்படுறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து சிசரிக் டைம்ல யூஸ் பண்ணலாம், இல்லை மயக்க மூட்டையை நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கெனாபிஸ். கெனாபிஸ் அப்படின்றது கஞ்சா செடி. பொட்டானிக்கல் நேம் Cannabis sativus, family Cannapiaceae. And next one
Origin and area of cultivation. Cannabis is native to China. கஞ்சா செடியோட பிறப்பிடம் வந்து சைனா. States such as Gujarat, Himachal Pradesh, Uttarakhand, Uttar Pradesh, and Madhya Pradesh have legally permitted to cultivate industrial hemp and manjura. ஸோ மோஸ்ட்லி வந்து சைனா தான் என்னோட பிறப்பிடம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து குஜராத், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கி இந்த கஞ்சா செடியை வளர்க்குறாங்க. Uses the active principle of cannabis as strains tetrahydrocannabinol. It possesses a number of medicinal properties. இந்த கஞ்சா செடியை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இதுல வந்து டிரான்ஸ் டெட்ராஹைட்ரோகெனாபிஸ் அப்படின்ற ஒரு மூல மருந்து இதுல இருந்து கிடைக்கிறதுனால இது வந்து பல மருத்துவ குணமுடைய அமைப்பு கொண்டதுனால இது மருத்துவத்துல முக்கியமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட் ஹஸ் எஃபெக்டிவ் பெயின் ரிலீஃப் அண்ட் ரெடியூஸ் ஹைப்பர் டென்ஷன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் போது பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் வலி நீக்கியாகவும் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் குறைக்கிறதுக்கும் பயன்படுறோம். அந்த THC is used in treating glaucoma, a condition in which presence dwells in the eyes. அது மட்டும் இல்லாம இந்த THC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண் சிகிச்சைக்கு பயன்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து THC is also used in reducing rates of cancer patients undergo radiation and chemotherapy. அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பிலையும் இந்த THC வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. THC provides relief to bronchitis disorders, especially asthma and disease dilates bronchitis vessels. அந்த THC வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு கியூர் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. Because of this medicine property, cultivation of cannabis is legalized in some countries. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மருத்துவம் சார்ந்த பண்புகள்லாம் அந்த கஞ்சாவுக்கு இருக்கிறதுனால லைசன்ஸ் வாங்கிட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. However, prolonged use is causing additional effect of individuals health and society. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக வந்து அடிமைப்படுத்தக்கூடிய போதை மருந்து சார்ந்த அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு சொசைட்டிக்கும் ரொம்ப தீங்கு விளைவிக்கும் போது இது வந்து பாதுகாப்பாக பத்திரமாக அரசாங்க ஆணையோட இதை நம்ம வளர்க்கலாம். Hence, most of the countries have banned its cultivation and uses. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து போதை சார்ந்த அமைப்பு அதிகமாக பல வகையான நாடுகள் வந்து இதோட வளர்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கோட்டிக் ட்ரக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஓபியம், பப்பாயா, அண்ட் செகண்ட் ஒன் கெனாபிஸ் அப்படின்ற கஞ்சா செடியை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் entrepreneurial botany. Entrepreneurial botany is the study of how new business are created using plant resources as well as active processing of starting a new business. தொழில் முனைவு தாவரவியல் அப்படின்ற இந்த என்டர்பிரைசஸ் பாட்னி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புது வகையான தொழிலை வந்து தொடங்க முடியும் அப்படின்றத மாணவர்கள் சொல்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரினியல் பாட்னி. An entrepreneur is someone who has idea and worked for the create a product or survey that people will buy by building organization to support the sales. ஸோ இந்த தொழில் முனைவர் அப்படின்னு என்டர்பிரைசஸ் அப்படின்றது என்னன்னா மக்கள் வந்து வாங்குவதற்கான தயாரிப்பையோ அல்லது சேவைகளோ உருவாக்குவதற்கான யோசனை அடிப்படையில் அதை தயாரித்து அதை விற்பனைக்கு துணை நிற்கிற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். The entrepreneurship is a now popular topic for higher secondary students with a focus of developing ideas to create new venues among the young people. ஸோ இந்த தொழில் முனைவோர் தாவரவியல் அப்படின்ற டாபிக் வந்து ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து தொழில் சார்ந்த அமைப்பை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க கற்றுக்கிறதுக்கு யூஸா இருக்கிறது தான் வந்து இந்த என்டர்பிரினியல் பாட்னி. வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாட்னி. ஸோ பாட்னி படிக்கிற பசங்களுக்கு இந்த தொழில் முனைவோர் பாட்னி அப்படின்ற என்டர்பிரினியல் பாட்னி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த ப்ரெசன்ட் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ் should acquire ability to merge skills and knowledge in the meaningful way. Converting botanical knowledge into a business ideas can be put into a practice of earning of livelihood, the much needed training for their students. So students வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் பாடி EBல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நாட்டம் உடைச்சு கொடுத்து பசங்க எப்படி வந்து தொழில் சார்ந்த பிஸ்னஸ் அவங்களே உருவாக்கி அவங்களே ஃபியூச்சர்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்றத வந்து பசங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த வந்து EB அப்படின்ற என்டர்பிரினியல் பாட்னி வந்து யூஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் என்டர்பிரினியர்ஸ் ஆஃப் மஷ்ரூம் கல்டிவேஷன் காளான்களுக்கு சிங்கிள் செல் புரோட்டீன், தனி செல் புரதம், சீவேஜ் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ். சீவேஜ் லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரங்கள் தயாரிக்கிறது, ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி ஃபார்ம் பண்றது, டெர்மரைன், பொசைன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் மெடிசன் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். ஸோ இது சார்ந்த தொழில் அதாவது மஷ்ரூம் கல்டிவேஷன், சிங்கிள் செல் புரோட்டீன், சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர், ஆர்கானிக் ஃபார்மிங், டெர்மரின்ஸ், பான்சஸ், கல்டிவேஷன்ஸ், மெடிசன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். இந்த ஃபீல்டெல்லாம் வந்து பசங்களை படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை எப்படி
தொழில் சார்ந்த அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வரதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபியோட முக்கியமான டாபிக்கா இருக்கு. திஸ் பார்ட் ஆஃப் ஸ்டடி டீல்ஸ் வித் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் பியூட்டி. இந்த சாப்டர்ல ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி உருவாக்குது அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா நம்ம சொல்ல போறோம். ஒரு சம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு இயற்கை வேளாண்மை. Organic farming is an alternative agricultural system in which plants, crops are cultivated naturally by using biological balance done by minimizing population and wastage. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண் முறை. இந்த இயற்கை வேளாண் முறை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்க வேளாண் முறையில இருந்து சற்று சிறிய மாற்றம் கொண்ட வேளாண் முறை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உயிரிகள் பொருட்களை பயன்படுத்தி பொருளை வந்து பயன்படுத்தணும், பயனை வந்து உருவாக்கணும், பயோ ஃபர்டிலைசர் எப்படி பயன்படுத்தணும், சாயிலோட ஃபர்டிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ அதுல வந்து எப்படி வந்து பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், வேஸ்டேஜ் எப்படி குறைக்கணும் அப்படின்ற பழைய டாபிக் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு இயற்கை வேளாண்மையில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Indians were organic farming by default until the green revolution come into a practice. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஆட்டோமேட்டிக்கா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா பசுமை புரட்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல பதிய ஆரம்பிச்சிருக்கு. Uses of biofertilizer is one of the important components of integrated organic farming management. இந்த இயற்கை வேளாண் முறை அப்படின்னு ஆர்கானிக் ஃபார்மிங் மேனேஜ்மெண்ட்ல பயோ ஃபர்டிலைசர் உயிரி உரம் பயன்படுத்துறது தான் முக்கிய பங்கா இருக்குது. As a cost effective and renewable resources of plants mutations to supplement the chemical fertilizers for sustainable agriculture. Several microorganisms and their association with the crop plants are being exploited in their production of biofertilizers. பயோஃபர்டிலைசர் அப்படின்னு உயிர் தயாரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் பங்கு முக்கிய பங்காக இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் thus considered as the movement directed towards the philosophy of back to nature. ஸோ இதனோட முக்கியமான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்ல பேக் டு நேச்சர், இயற்கையாக திரும்ப செல்வது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முக்கிய டாபிக்கா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் பெஸ்டிசைட். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் ஆர்கானிக் பெஸ்டிசைட். இயற்கை பூச்சிக்கொல்லி. பெஸ்ட் லைக் ஆஃப்லின், spider and mites can cause serious damage to flower, fruits and vegetables. ஸோ ஆர்கானிக் பெஸ்ட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா செப்டோடின், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்படிஸ், ஸ்பைடர், சிலந்தி, கரையான் இதெல்லாம் பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராப் அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிளான்டோடைய ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸு, வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேதப்படுத்துறது. These creatures attack the garden in swamps and drains the light to the crop and often invert disease to the process. இந்த உயிரினங்கள் வந்து தோட்டத்துல இருக்கிற அந்த பூச்சியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து அவங்களோட வாழ்நாளை குறைக்கிறது அப்படின்றத பார்க்கறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ். மெனி கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் ப்ரூவ் அன்சேஃப் ஃபார் ஹியூமன் அண்ட் ஹெல்த். ஸோ இந்த பூச்சிகளை அடிக்கிறது நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் சப்ஸ்டன்ஸா இப்போ மாறிட்டு இருக்கு. In turns, fruits and vegetable unsafe for consume. அப்படி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ற ஃப்ரூட் வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது, அது வந்து அன்சேஃப் நம்மளுக்கு. Thankfully, there may be homemade organic option to turn the watch against pesticides. ஸோ அதனால அந்த கன்சியூமை குறைக்கிறதுக்காக நம்ம உருவாக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ். இது வந்து ஹோம் மேடு அண்ட் ஆர்கானிக் ஆப்ஷன்ஸாகவும் இருக்கு. செகண்ட் டாபிக் பயோ பெஸ்ட் ரெப்லசன்ட். இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உயிர் பூச்சி விரட்டி பயோ பெஸ்ட் ரெப்லண்ட். எப்படி வந்து அந்த பெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து விரட்டுறது, அது எது மூலமா விரட்டுறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டானிக்கல் பெஸ்ட் ரெப்லசன்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் மேக் த ட்ரை லீவ்ஸ் ஆஃப் அசோசோசா இண்டிகா. ஸோ பயோ பெஸ்ட் கண்டிஷன்ல நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான். அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது ஒரு ஸ்டெப் பை நம்ம இப்போ பார்க்க போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பயோ பெஸ்ட் ரிப்ளசன்ட். ஸோ அந்த ரிப்ளசன்ட்ல எப்படி நம்ம பயோ பெஸ்ட் வந்து உருவாக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளக் லீவ்ஸ் ஃப்ரம் த நீம் ட்ரீ அண்ட் சோப் த லீவ்ஸ் ஃபைன்லி. ஃபர்ஸ்ட் வேப்ப மரத்துல இலைகளை பறிச்சு அதை வந்து சிறு சிறு துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கணும். The chopped up leaves were put into 50 liters container and filled to off with water. Put the lid on the leaves into 3 ways. ஸோ அப்படி கட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 50 லிட்டர்ஸ் கொள்ளளவு பாத்திரத்துல பாதி அளவு நீர் போட்டு மூடி 3 நாட்களுக்கு நல்லா வந்து அதை வந்து நொதிக்க வைக்கணும். Using another container strains the mixture which has brewed for 3 days to remove the leaves through fine mesh sieves. The filter can be separated on the plants to repel pests. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நொதிக்க வச்ச அந்த கலவையை வடிகட்டியை யூஸ் பண்ணி இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டிட்டு இலைய மட்டும் தனியாக எடுத்துட்டு
அந்த வடிகட்டின நீரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சிகள் இருக்கிற தாவரத்து மேல தெளிச்சிடணும். To make sure that the pest repellent sticks to the plant, add 100 ml of cooking oil and the same amount of soap water. The soap water is to break down the oil and the roll of the oils to the make it stick to the leaf. So the பூச்சி விரட்டி தாவரத்துல ஒட்டுவதை உறுதி செய்யறதுக்கு அதுல வந்து ஒட்டணும் அந்த வந்து தண்ணி வந்து அதுல ஒட்டணும் அப்படின்னா அதுல 100 ml ஆஃப் குக்குடு ஆயிலும் அட் சேம் டைம் சோப்பு ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து கரைச்சி அந்த மீன் வாட்டரோட ஆட் பண்ணி நம்ம தெளிக்கும் போது அந்த வாட்டர் வந்து லீஃப்ல கிரிப்பா ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க பெஸ்ட் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிடும். The swelled leaves from the mixture can be used in the compost heap on around the base of the plant. ஸோ அந்த கலையில இருந்து பிரிச்சு எடுத்த அந்த இலையை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த பிளான்ட்டுக்கே உரமா நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீம் பிளான்ட்ல இருந்து நீம் லீஃப் வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் கொள்ளளவுள்ள பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி 3 நாளைக்கு அது அப்படியே இருக்கணும். அப்புறம் அது நல்லா ஃபோர்மேட் ஆனதுக்கு அந்த வாட்டரை மட்டும் எடுத்துக்கணும். அந்த வாட்டர் கூட நம்மளோட குக்கிங் ஆயிலும் சோப்பையும் சேர்ந்து நல்லா கலக்கி அந்த பூச்சி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த லீஃப் எல்லாம் இதை அடிக்கணும். ஏன் நம்ம அது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம்னா அந்த லீஃப்ல வந்து அந்த வாட்டர் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆயிலும் சோப்பும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த வடிகட்டின லீஃப் வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது எதுல எடுத்து போகலாம்னா அந்த பிளான்ட்டுக்கே உரமா நம்ம போடலாம். ஸோ இப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ற அந்த பெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து டெத் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ். ஸோ ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்லைட்ல கிளியரா இருக்கு. Thank you, students. Today class over. Read well, don't waste your time.